Assalamualaikum. KFC ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைஸ் இல்லை KFC ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ வெல்கம் டு நசராஸ் இஃப்தார் சீரீஸ் பார்ட் 1. ஸோ இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு இந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தான் சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு பொட்டேட்டோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு நம்ம கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் நீங்கள் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டு வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணணும், நீங்கள் நார்மல் வாட்டரோ ஹாட் வாட்டரோ ஆட் பண்ணக்கூடாது. கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை சோக்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்கள்கிட்ட இருந்த கரம் மசாலா அண்ட் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கோட் பண்ணுறக்கு. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் சூடாகிறக்குள்ள நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சு இந்த பொட்டேட்டோவை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கணும். அதை அந்த பேட்டரில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு செகண்ட் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு போட்டு வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டு, அதில் நல்லா போட்டு அதை ரொம்ப அமுத்தி இது பண்ணாமல் அந்த இன்க்ரீடியன்ஸ் அந்த மாவில் நல்லா மேலே ஒட்டுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான KFC ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் மைனஸ் ஆர் சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ரொம்பவுமே சாஃப்டாகவும் வெளியே செம்ம க்ரன்ச்சியாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இஃப்தார் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ், கொஞ்சம் ஃப்ரூட் சாலட், கஞ்சி, வடை, சட்னின்னு தான் போச்சு. ஸோ உங்கள் இஃப்தார் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் கஞ்சியில் இந்த மாதிரி வடை போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.